சிலுவை பாதை தொடர்ந்ததற்காக அனைவரும் மனந்தால் படியிட்டு புத்தக மனஸ்தா மந்தரம் செல்லவும். என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்பு கூறியவர் நீரே. என் பாவங்களை உம்மை மண்பை புறக்கணித்ததற்காக, நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் என்னை பாவம் செயலி என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விளைவின் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம். முன்னுரை. வாங்க குடும்பத்தோடு கல்வாரிக்கு போகலாம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, சமுதாயத்தின் அடித்தளமாக இருப்பது குடும்பம். இன்று பல்வேறு காரணங்களால் குடும்ப வாழ்வு தடுமாறி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் பெரும் பாரங்களாக, கணவனுக்கு மனைவி ஒரு சுமையாக, மனைவிக்கு கணவர் ஒரு பாரமாக, மாமியார் மாமனாருக்கு மருமகள் ஒரு தொல்லையாக, மருமகளுக்கு மாமனார் மாமியார் ஒரு தடைக்கல்லாக என குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இச்சிலுவ பாதையில் நாம் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். நமது குடும்பம் ஒரு கோவிலாக, குட்டி திருச்சபையாக, பல்கலைக்கழகமாக, திரு குடும்பமாக வாழ வேண்டுமென்றால் நமது குடும்பங்களில் தீர்ப்பை அல்ல தீர்வையும், சுமையாக அல்ல சுமை தாங்கியாகவும், சந்தேகம் அல்ல நம்பிக்கையையும், பிள்ளைகளை தட்டி வைப்பது அல்ல தட்டி கொடுக்கவும், உதவாக்கரம் அல்ல உதவிக்கரமாகவும், பய உணர்வல்ல மன உறுதியுடனும், மூட நம்பிக்கை அல்ல இறை நம்பிக்கையுடனும், ஊடகங்கள் அல்ல உரையாடலையும், குறைகள் அல்ல நிறைகளையும், கோப உணர்வல்ல உறவு நிலையையும், ஆணியாக அல்ல ஏணியாகவும், இளமை அழிவு சக்தியாக அல்ல ஆக்க சக்தியாகவும், முதுமை புறக்கணிப்பதற்கல்ல பேணிக்காகவும், திறமை அல்ல தியாக உள்ளத்துடனும் வாழ வரமேண்டி இச்சிலுவை பாதையில் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். குடும்பத்தில் தீர்ப்பிடுவதல்ல தீர்வை காண இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து வாழுகின்ற போது தவறுகள் நடக்கத்தான் செய்யும். காரணம், தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. ஒருவர் செய்கின்ற காரியம் மற்றவர்களுக்கு சில நேரம் பிடித்திருக்கலாம், சில நேரங்களில் பிடிக்காமலும் போகலாம். ஆனால் பிடிக்காமல் போகின்ற போதுதான் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூரம் பழி சுமத்த முடியுமோ, குற்றம் சுமத்த முடியுமோ அவ்வளவு தூரம் மற்றவர்களை பழியும் குற்றமும் சுமத்தி தீர்ப்பிடுகிறோம். மாறாக, குடும்பத்தில் யாராவது தவறு செய்தால் அவர்களை குற்றம் சுமத்துவதை விட செய்த தவறிலிருந்து திருத்துவதற்கான வழிகளையும் அதற்கான தீர்வையும் தேடுவதுதான் குடும்ப வாழ்வில் நலம் தரும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை உம்மிடம் கூட்டி வந்தபோது நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை. நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று தீர்ப்பு அளிக்காமல் தீர்வை கொடுத்தது போல நாங்களும் இனிமேல் பிறரை தீர்ப்பிடாமல் திருத்துவதற்கான
தீர்வளிக்க துணை புரியும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. குடும்பத்தில் சுமையாக அல்ல, சுமை தாங்கியாக இருக்க இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கவலைகள், சுமைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள், கவலைகள், சுமைகள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. குடும்ப சுமை என்பது கணவனுக்கு மட்டுமல்ல, மனைவிக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மாறாக குடும்ப சுமை என்பது எல்லாரும் சுமப்பது. சுமையை பகிர்ந்தளிக்கும் போது சுமையானது சுகமாக மாறுகின்றது. ஆனால் குடும்பங்களில் நாம் பல நேரங்களில் பிறருக்கு சுகமாக இல்லாமல் சுமையாகத்தான் இருக்கிறோம். கணவன் அன்றாடம் வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு வருகின்ற போதும், மனைவி வரவுக்கேற்ற செலவு செய்யாத போதும், பிள்ளைகள் ஊதாரித்தனமாக வாழ்கின்ற போதும் குடும்பத்தில் சுமை அதிகரிக்கின்றது. மாறாக வீட்டில் நான் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டேன், சுமை தாங்கியாகவே இருப்பேன் என நினைக்கின்ற போதுதான் குடும்ப வாழ்வு சிறக்கும் என்பதில் ஐயமில்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, என் நுகம் அழுத்தாதது, என் சுமை எளிதாயுள்ளது என கூறி நீ யாருக்கும் வாழ்வில் சுமையாக இல்லாமல் சுமை தாங்கியாக இருந்தது போல நாங்களும் எங்கள் குடும்பங்களில் உள்ள சுமைகளை ஒருவருக்கொருவர் தாங்கி இனிமேல் யாருக்கும் சுமையாக இல்லாமல் சுமை தாங்கியாகவே வாழ துணை புரியும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. வீதி
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். குடும்பத்தில் சந்தேகமல்ல, நம்பிக்கை வளர இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாட செய்திகளில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கொன்ற கணவன், கணவனை கொன்ற மனைவி, தாயை கொன்ற மகன் என வாசிக்கின்றோம். சந்தேகம் என்பது ஒரு மிகப்பெரிய நோய். இந்த நோய் குடும்பத்தில் நுழைந்து விட்டால் குடும்ப உறவு உடைந்துவிடும். எனவேதான் சந்தேக புயல் எடுத்தால் சந்தோஷம் போய்விடும் என்ற பாடல் வரி கூட எழுந்தது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சந்தேகப்படுகின்ற போது கடவுள் முன்னிலையில் திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதியானது உடைக்கப்படுகின்றது, விவாகரத்து ஆகிவிடுகின்றது. இதனால் நல்லதொரு குடும்பம் சீர்குலைந்து, அமைதி எழுந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷம் இழந்து சின்ன பின்னமாகி விடுகின்றது. எனவே குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் வாழ வேண்டும். சந்தேகம் வந்துவிட்டால் அதை உடனுக்குடன் பேசி தீர்க்க வேண்டும். அப்போதுதான் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக ஒரு வாழ்வாக வாழ முடியும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று முதல் முறை வீழ்ந்தாலும் அதிலிருந்து மீண்டும் எழுந்து நடந்தது போன்று எங்கள் குடும்ப வாழ்வில் சந்தேகம் என்ற நோயிலும் பேயிலும் வீழ்ந்து கிடக்காமல் நம்பிக்கையோடு எழுந்து வாழ துணை புரியும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்டு நான்காம் நிலை. இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். குடும்பத்தில் பிள்ளைகளை தட்டி வைப்பது அல்ல, தட்டி கொடுக்க இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் பெற்றோரின் அன்பின் கனிகள், கடவுளின் மாபெரும் கொடைகள், இறைவன் கொடுத்த வரம். குடும்பத்தின் உயிர் நாடி நாம் பெற்ற பிள்ளைகள். பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறைவன் இன்னும் இந்த உலகை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதன் அடையாளம். பிள்ளைகளின் வாழ்வில் பெற்றோரின் பங்களிப்பு மகத்தானது. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது ஒரு மேன்மை நிறைந்த அன்பின் பணி. எனவே பிள்ளைகளை பெறுவதோடு பெற்றோரின் பங்களிப்பு முடிவடைவதில்லை. அவர்களை சமுதாயத்தில் நிலைநிறுத்துவது பெற்றோரின் கடமை. நிறைய பொருளும் பணமும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டால், நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்து விட்டால்,
குழந்தைகள் உருவாகி விடுவார்கள் என எண்ணுவது முற்றிலும் தவறான போக்காகும். மாறாக பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உடனிருக்க வேண்டும். பிள்ளைகளை தெய்வ பயம், ஞானம், ஒழுக்கம், கீழ்ப்படிதல் மற்றும் சமுதாய அக்கறை உள்ளவர்களாக வாழ தட்டி கொடுத்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பெற்றோர் நன்கு உணர வேண்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்முடைய அன்பு தாய் உம்மை எவ்வாறு சமுதாய அக்கறையில் வாழ தட்டி கொடுத்தது போன்று எங்கள் தாய்மார்களும் எங்களை சமுதாய அக்கறையோடு தட்டித்தர துணை புரியும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு சீமோன் உதவுகின்றார். குடும்பத்தில் உதவாக்கரம் அல்ல, உதவிக்கரம் தேவை என இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பல வேலைகள் உண்டு. இந்த வேலைகளை எல்லாம் மிக விரைவாக எளிதாக முடிய வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிய வேண்டும். இது தனக்குள்ள வேலை என்று கணவனும், அது கணவனுக்கு உரிய வேலை என்று மனைவியும், பிள்ளைகள் அது பெற்றோருக்கு உள்ள வேலை என்று எண்ணிவிட்டால் வேலைப்பளு அதிகமாகிவிடும். அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொள்ளட்டும் என நினைத்துவிட்டால் குடும்பத்தில் நல்ல உறவு நிலை இருக்காது. மாறாக ஒவ்வொருவரும் செய்கின்ற வேளையில் நாம் எவ்வளவு உதவிகரமாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இருந்தால்தான் குடும்ப வாழ்வு நலமடையும், வளமடையும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பக்க பலமாக இருக்கின்ற போதுதான் குடும்ப வாழ்வு பக்குவம் உள்ளதாக, பண்புள்ளதாக மாறும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று சிலுவை சுமந்தபோது சீமோனின் உதவிக்கரம் உமக்கு ஆறுதல் கொடுத்தது போல நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் செய்யும் வேளையில் பக்கபலமாகவும் உதவிகரமாகவும் இருந்து செயல்பட துணை புரியும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது.
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். குடும்பத்தில் பயவுணர்வு அல்ல, மன உறுதியோடு வாழ இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தை நடைபிணமாக மாற்றுகின்ற ஒன்றுதான் பய உணர்வு. குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளும் நிலையை காண்கிறோம். பிள்ளைகளை எப்படி நன்றாக வளர்க்கப் போகின்றேனோ, பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையப் போகின்றதோ, பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்குமோ, தொழிலில் நஷ்டம் வந்துவிடுமோ, அந்த நோய் இந்த நோய் வந்துவிடுமோ, தேர்வில் தோல்வி அடைந்து விடுவேனோ, இப்படி குடும்ப வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் பயந்தே வாழ்கின்றோம். இதனால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகி மன கஷ்டத்திற்கு நாம் உள்ளாகிறோம். மாறாக குடும்பத்தில் எது வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதியான மனநிலை இருந்தால் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும், சவால்களை சந்திக்க முடியும் என்ற எண்ணம் தோன்றும். அப்போது குடும்ப வாழ்வு மகிழ்வோடு பயணிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று வெரோனிகா என்ற பெண்மணி மன துணிவோடு முகத்தை துடைத்தது போன்று எங்கள் குடும்ப வாழ்வில் தேவையில்லாத பய உணர்வை நாங்கள் களைந்து எதையும் எதிர்கொள்ள தேவையான மன உறுதியை தர துணை புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எப்பொழுதும் எங்கேயும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. நம்பிக்கை துரோகம் செய்தனரே, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். குடும்பத்தில் மூட நம்பிக்கை அல்ல, இறை நம்பிக்கையில் வளர இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன என நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். அப்படி இருக்க அவர் படைத்த நாட்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் வீடு அடிக்கல் நாட்ட, வாயில் நிலைகளை நாட்ட, புது வீட்டில் குடியேற என நல்ல நாள் என்றும் கெட்ட நாள் என்றும், நல்ல நேரம் என்றும் கெட்ட நேரம் என்றும் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ திருமணத்தை இணைப்பது கடவுள்தான் என மார்க்கு நற்செய்தியில் வாசிக்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவ திருமணத்தில் ஜாதகம், ராசி பொருத்தத்தை நாம் பார்க்கின்றோம். உன் வாழ்நாட்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டுள்ளன என திருப்பாடல் நூல் நமக்கு கூறுகின்றது. ஆனால் வாழ்நாட்களை வரையறுத்த கடவுளையே மறந்து வாழ்வை வரையறுக்க
கைரேகை பார்ப்பதும் குறி கேட்பதும் மூட நம்பிக்கையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஊறி போய் இருக்கின்றோம். இத்தகைய மூட நம்பிக்கைகள் இறை நம்பிக்கையில் விழுந்த விஷமுட்கள் போன்றவை. எனவே நாம் அனைவரும் உயிருள்ள இறைவனை நம்பும் கிறிஸ்தவர்களாக வாழ முற்படுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று 2ஆம் முறையாக தரையில் விழுந்தாலும் எழுந்து நடந்தது போல் நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்வில் மூட நம்பிக்கையினால் வீழ்ந்து கிடக்கின்றோம். இதிலிருந்து எழுந்து இறை நம்பிக்கையில் என்றும் வேரூன்றி நிற்க துணை புரியும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். எருசலேம் பெண்களின் அழுகுரல்கள் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. எருசலேம் பெண்களின் அழுகுரல்கள் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. ஆறுதல் தந்து நடந்தீரே, என்றும் ஆறுதல் தந்து நடந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் பெண்களை இயேசு சந்திக்கிறார். குடும்பத்தில் ஊடகங்கள் முக்கியமல்ல, உரையாடலே முக்கியமென இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஊடகங்கள் மனித முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் பக்கபலமாக அமைகின்றன. எந்த ஒரு செய்தியும் நிகழ்வும் எங்கு நடந்தாலும் உடனுக்குடன் நாம் அறிந்து கொள்வதற்கு ஊடகங்கள் உறுதுணையாக உள்ளன. ஆனால் அதே வேளையில் இவ்வூடகங்களை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தும் போது குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. தொலைக்காட்சி இல்லாத வீடுகளும் இல்லை, அலைபேசி இல்லாத நபர்களும் கிடையாது என்ற நிலை நமது குடும்பங்களில் உருவாகியுள்ளது. இதனால் இன்று குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் திறந்து உரையாடல் இல்லாமல், சேர்ந்து உணவருந்த நேரம் இல்லாமல், சேர்ந்து ஜெபிக்கின்ற பழக்கம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு அலைபேசியில் பேசுகின்ற நேரத்தை கூட, ஒரு தொலைக்காட்சியில் செலவிடுகின்ற நேரத்தை கூட இன்று குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களிடம் ஒதுக்க மறந்து விடுகிறோம். இதனால் குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் பாசமும் அன்பும் இல்லாமல் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கின்றன. அன்பு இயேசுவே, அன்று எருசலேம் பெண்கள் சிலுவை பாதையில் உமக்கு ஆறுதலாக இருந்தது போல இன்று எங்கள் குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்கள் உரையாடல் உடனிருப்பு வழியாக ஆறுதலாக இருக்க துணை புரியும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். தாங்க முடியா சுமையாலே நீ தள்ளாடி
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். குடும்பத்தில் குறைகள் அல்ல, நிறைகளை காண இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, நிறைகள் இல்லாத மனிதர்களும் கிடையாது. குறைகளை குறைவாக பார்க்கவும் நிறைகளை நிறைவாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எதற்கெடுத்தாலும் பிறரை குறை கூறுவது சிலருடைய வழக்கம். இவர்கள் சிறிது தவறுகளை கூட பெரிதுபடுத்தி பிறர் மீது குற்றம் சாட்டி மகிழ்வார்கள். வேண்டாத மருமகள் கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம் என்று கூட வேடிக்கையாக சொல்வார்கள். எனவே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து குறைகளை பெரிதுபடுத்தாமல் வாழ்ந்தால்தான் முடியும். ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தி கொண்டும் குறை கூறிக்கொண்டும் வாழ்ந்தால் வீண் பகைமையும் வருத்தங்களும் மிச்சமாகும். பிறருடைய குற்றங்களையும் குறைகளையும் பார்த்து கொண்டு காலத்தை வீணாக்கினால் வீண் தொல்லைதான் வந்து சேரும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மற்றவர்களின் குறைகளை கணக்கிட்டு சொல்வதால் நாம் எதையும் சாதிக்க முடியுமா? ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று 3ஆம் முறையாக கீழே விழுந்ததாலும் மீண்டும் எழுந்து நடந்தது போல நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்வில் ஒருவருக்கொருவர் குறைகளை மட்டும் பார்த்து பிரச்சனைகளால் வீழ்ந்து கிடக்கிறோம். இதிலிருந்து எழுந்து ஒருவருக்கொருவர் நிறைகளை காணும் பழக்கத்தை காண துணை புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. மனமதில் போகுந்தாய் இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. குடும்பத்தில் கோப ஆடைகள் அல்ல, உறவு ஆடைகளை அணிந்து கொள்ள இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் பிறர் நம்மை புகழ்கின்ற போது மகிழ்ச்சி அடைகின்றோம், இகழ்கின்ற போது கோபப்படுகிறோம். இது இயற்கையான மனநிலை. எவராவது நம்மை திட்டிவிட்டால் உடனே நமக்கு கோபம் வருகிறது. இதனால் மனித உறவுகளுக்கு இடையே
பகைமையும் மகிழ்ச்சியும் உருவாகிறது. எனவே நமது குடும்பங்களில் இந்த கோப ஆடைகளை களைந்துவிட்டு உறவு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். காரணம், குடும்பம் என்பது உறவுகள் என்னும் சங்கிலியால் பின்னி பிணைந்துள்ளது. உறவுகள் சிதைந்தால் குடும்பம் உடைந்து போகும். குடும்பம் சிதைந்தால் சமூக உறவுகளும் போகும். உறவுகளற்ற போகும். குடும்பத்திலும் சமூகத்திலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காண இயலாது. மாறாக உறவோடு வாழும் குடும்பம் ஒருபோதும் சீர்குலையாது. எனவே தான் உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வ தரிசனம் எனவும் உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம் என பாடுகிறோம். எனவே நல்ல உறவு நிலையில்தான் மனிதமும் புனிதமும் அடங்கி உள்ளது என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பு இயேசுவே, அன்று கோப உணர்வு கொண்ட படை வீரர்கள் உமது ஆடையை களைந்தார்கள். இத்தகைய கோப ஆடையை எங்களிடமிருந்து அகற்றி உறவு என்ற ஆடையை நாங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ள துணை புரியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவது. ஆமென். கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ மொழிந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்டம் பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். குடும்பத்தில் ஆணிகளாக அல்ல ஏணிகளாக வாழ இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒவ்வொரு நாளும் கைக்குள் வந்து கொண்டு இருக்கின்றன. அறிவியல் கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சிகளும் ஒருபுறம் இருந்தாலும் கோயிலாக, பல்கலைக்கழகமாக, குட்டி திருச்சபையாக வாழ வேண்டிய குடும்பங்கள் ஆட்டம் கண்டுள்ளது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஏணியாக வாழ வேண்டியவர்கள் ஆணியாக மாறிக்கொண்டு வருகின்றனர். காரணம், ஒருவன் ஒருத்தி, ஒருத்தி ஒருவன் என்ற நிலை மாறுவதால் பிரமாணிக்கமின்மை குடும்பத்தில் ஏற்படுகின்றது. இதனால் கணவன் மனைவி ஆணிகளாக மாறி வருகின்றனர். பெற்றோர் கட்டுப்பாட்டில்தான் பிள்ளைகள் வாழ வேண்டும். இந்நிலை மாறி பிள்ளைகள் கட்டுப்பாட்டில் பெற்றோர் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதனால் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆணியாக மாறி வருகின்றனர். இதன் விளைவாக குடும்பத்தில் அமைதியின்மை, நிம்மதியின்மை ஏற்படுகின்றது. மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். மாறாக
கணவன் மனைவி பிரமாணிக்கத்தோடும் பெற்றோர்கள் கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் வாழும் போதும் குடும்பத்தில் நாம் ஆணிகளாக இல்லாமல் ஏணியாக வாழ முடியும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று உமது கைகளும் கால்களும் ஆணியால் துளைக்கப்பட்ட போது அப்படியே துவண்டு விடாது உயிர்ப்பு என்ற மகிமையின் ஏணியை அடைத்தது போல எங்கள் குடும்ப வாழ்வில் இருக்கின்ற தீய எண்ணங்களான ஆணிகளை களைந்து கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் ஏணியாக வாழ துணை புரியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். குடும்பத்தில் இளமையை தொலைப்பதற்கல்ல, தலைக்கச் செய்ய இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இளமை என்பது துடிப்பு மிக்கது, எதையும் துணிந்து உடனே செய்து முடிப்பது. இளமை எப்பொழுதும் சாதிக்க நினைப்பது. இளமை சக்தியை எதற்கும் ஒப்பிட முடியாது. ஆனால் இன்று குடும்பங்களில் இளைஞர்கள் தங்கள் இளமையின் சக்திகளை தொலைத்து கொண்டு இருக்கின்றனர். போதைப் பொருளுக்கும் குடிக்கும் அடிமையாயிருக்கின்ற இளைஞர்கள் நம்மிடம் இல்லையா? தனது மகிழ்ச்சியே முக்கியம், குடும்ப மரியாதை முக்கியமல்ல என நினைக்கும் இளையோர் நம்மிடம் இல்லையா? திருவழிபாட்டு நேரங்களில் கோவிலுக்கு வெளியே நின்று அரட்டை அடித்து கொண்டு நேரத்தை வீணாக்கும் இளையோர் நம்மிடம் இல்லையா? எனவே இளமை என்ற ஆக்க சக்தியை அழிவின் சக்தியாக ஒருபோதும் மாற்றக்கூடாது. ஜெபம். அன்பு இயேசுவே, இவ்வுலகம் வாழ்வு பெற உயிர் பெற உம்முடைய இளம் சக்தியை தியாகம் செய்து உயிர் விட்டீர். இதைப்போல நாங்கள் வாழ்கின்ற போது எங்கள் இளம் சக்தியை கொண்டு அழிவுக்கு பயன்படுத்தாமல் ஆக்க சக்தியாக மாற்ற வரமருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. உதிரத்தை
இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரியா மடியில் மரித்த இயேசு. குடும்பத்தில் முதியோர்களை புறக்கணிப்பதற்கல்ல, பராமரிக்க இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, பிஞ்சு காயாக மாறி பின் கனியாக மாறுவது இயற்கை. இளம் தளிர் இலையாக மாறி பின் சருகாகி காய்வது போல இயற்கை. இதே போலத்தான் மனித வாழ்வும். குழந்தை இளம் பருவமாக மாறி பின் வயது முதிர்வதும் இயற்கை. இதை கட்டுப்படுத்தும் மருந்து எதுவும் எவரிடத்திலும் இல்லை. ஆனால் முதியோரை நம் குடும்பங்களில் புறக்கணிப்பதற்கில்லை. புறக்கணிக்கின்ற அவல நிலை அதிகரித்து வருகிறது. பாட்டி சொல்லை தட்டாதே, தாத்தா சொல்லை கேள் என்பதையெல்லாம் மறந்து போய்விட்டது. எனவே தங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ வைக்கும் போதுதான் கடவுளின் ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்று தாயின் மடியில் உமது உடலை கிடத்துவதற்கு முன்பாக உம் தாயை அன்பு சீடரிடம் பொறுப்போடு ஒப்படைத்தீர். இதேபோல் நாங்களும் எங்கள் பெற்றோரை பேரன்போடு தாங்கி பொறுப்போடு பேணி காக்க துணை புரியும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். குடும்பத்தில் திறமைகள் அல்ல, தியாக உள்ளங்களை உருவாக்க இந்நிலையில் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, மனித இனம் இன்னும் இவ்வுலகில் தலைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் மனிதர்களின் வெறும் திறமை அல்ல, மாறாக தியாகம் என்ற உயரிய பண்புதான். தியாகம் இல்லாத திறமை பார்வையற்றோரின் கையில் விளக்கை கொடுப்பதற்கு சமமாகும். மனித வாழ்வு வெறும் திறமையால் அல்ல, மாறாக பல உயிர்களின் கூட்டு தியாகத்தால் வளம் பெறுகிறது. கார்மேகத்தின் தியாகம்தானே மழைநீர், மலர்களின் தியாகம்தானே
சுகந்த வாசனை. எனவே தாயின் உதிரத்தில் தியாகம்தானே மனித உயிர். எனவே தியாகம் நம்மையும் உயர்த்தும். அதன் செயல் பிறர் வாழ்வையும் உயர்த்துகிறது. வெறும் திறமையை வைத்து எதையும் சாதிப்பேன் என்பதை விட தியாகம் நிறைந்த உள்ளங்களால் எந்த காரியத்தையும் எளிதில் சாதிக்க முடியும். ஜெபம். அன்பு இயேசுவே, மனித குலம் மீட்பு பெற தன் உயிரை தியாகம் செய்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டீர். நாங்களும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன் தியாகம் நிறைந்த எங்கள் வாழ்வால் நாங்கள் வாழ்கின்ற குடும்பத்தையும் சமுதாயத்தையும் வளம் சேர்க்க துணை புரியும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். இன்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். இன்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.